அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இருந்தால், எந்த மாதிரி காரகத்துவம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், எந்த திசாபுத்தி காலகட்டத்தில் நீங்கள் அந்த குரோர் கணக்கில் அந்த ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயோ மேலே வர முடியுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோ, அது எந்த லக்கணமாக வேணால் இருக்கலாம். கும்ப லக்கணமாக இருக்கலாம், சிம்ம லக்கணமாக இருக்கலாம், மேஷ லக்கணமாக இருக்கலாம், எந்த லக்கணமாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த பாவத்துக்கு 4ஆம் பாவம் அதுதான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பாவம் அதுவும் மெயின். ஸோ இந்த 2 இடம் தான் மெயின் பாவ அடிப்படையில். அதற்கப்புறம் செவ்வாயும் சனியும், இந்த 2 பிளானட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு 4ஆம் பாவத்தோடைய சுபக்கோட்கள். ஸோ அதாவது சுக்கிரன், குரு, செவ்வாய் வந்து லேண்டு இதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். செவ்வாய், புதன், ராகு எதுக்குன்னா பிரம்மாண்டமாக கட்டி சேல் பண்ணுறது, இல்லை சைட்டு போட்டு சேல் இது பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ராகு எடுத்துக்கிறோம். ஸோ அதன் பிறகு சூரியன். ஸோ இந்த பிளானட்டோடைய எந்த பிளானட் வந்து 4ஆம் பாவத்தில் இருந்தாலும், இல்லை இந்த பிளானட்ஸ் எல்லாமே சனியோட சேர்ந்திருந்தாலும், சனியோட கிரக சேர்க்கையில் செவ்வாய், அதுக்கப்புறம் இந்த செவ்வாயோட காம்பினேஷனில், ஸோ ராகு, புதன், அப்புறம் குரு, சுக்கிரன், சூரியன் இந்த அமைப்பு இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் அவங்க பண்ணி ஜெயிப்பாங்க. இந்த 4ஆம் பாவமும் இந்த செவ்வாயும் சனியும் கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போட்டுப்போம். இது நம்ம கிளைண்டோட ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு. ஸோ இந்த ஜாதகத்தில் அவர் வந்து ரிஷப லக்கணம். ஸோ லக்கணத்துலேயே ராகு. ஸோ அவருடைய 4ஆம் பாவத்தில் சிம்மத்தில் வந்து சூரியன், செவ்வாய், குரு. ஸோ இந்த மாதிரியான சேர்க்கை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி சூரியன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட குருவும் சேர்ந்துருச்சு. லக்கணத்திலே ராகு. அவருடைய ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் இந்த பிஸ்னஸ்குள்ளே வராரு. அப்போ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1 to 2 lakh அப்படி தான் வந்து அவருடைய மொத்த அசட்டு, அவர் கையில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு கமிஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அந்த கமிஷன் பணத்தை வச்சு ஒரு சைட்டை போட்டு வாங்கி சேல் பண்ணி அட்வான்ஸ் மட்டும் போட்டு பண்ணி நியர்பை ஒரு 6-7 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100 crore எபோவ் அசட் இருக்குது. ஸோ அவங்க ஒரு பெரிய நிறுவனத்தோடைய ஒரு நபர் தான் அவருடைய ஜாதகம். ஸோ அப்போது நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு 4ஆம் பாவமும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து திசா புத்தியில் கண்டிப்பாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆவாங்க. செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது கன்ஸ்ட்ரக்ஷன், 2வது லேண்டு சம்மந்தமான கிரக சேர்க்கைக்கு அது வந்து நல்லது. அப்போது யார் வந்து ரியல் எஸ்டேட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த காம்பினேஷன் இல்லாமல் சக்ஸஸ் பண்ண முடியாது. இதில் இன்னொரு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. என்ன ஒரே ஒரு கான்செப்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த 4ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கும். சார் அப்போ நான் இது பண்ண முடியாதா? ஸோ இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். சும்மா ராகு இருந்தால் கேது இங்கே இருக்காது. இருந்தாலும் நான் ஒரு இது புரியறதுக்காக போடுறேன். ஸோ அதே மாதிரி காம்பினேஷன் இருக்குது. செவ்வாய் குரு. இப்போ 4ஆம் பாவத்தில் ஃபஸ்ட்டு கேது தான் 99%
கேது ஆளுமை பண்ணுது. அப்போ நான் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஜாதகம் வந்து பிரச்சனை இருக்கிற லேண்டுகளை எடுத்து சரி செய்து விற்று பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அப்போ கேதுக்கு மட்டும் அந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஸோ மற்றது வந்து வேறு எந்த கிரகமாக இருந்தாலும், உதாரணத்துக்கு செவ்வாயுடன் சனி சேர்ந்து அதுக்கப்புறம் கேது வர்றது, நல்லா புரிஞ்சுங்க. சனி வெறும் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்கிற லேண்டை எடுத்து சேல் பண்ணிக்கலாம். சனியோட கேது இருப்பது, 4ஆம் பாவத்தோடையும் சனிக்கேது இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் செட் ஆகாது. அவங்க ஒரு லேண்ட் வாங்கினாலுமே சேல் ஆகாத லேண்டாக தான் வாங்குவாங்க. அப்போ இவங்களுக்கு 4ல் கேது இருக்கும் பொழுது ஆலோசனை சொல்கிறது ரொம்ப சிறப்பாக வரும். ஆலோசனை மட்டும் சொல்லிட்டு கன்சல்டன்சி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு போகிறது சிறந்தது. அப்போது ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஃப்ளோர்ஸில் ஏர்ன் பண்ணணும், பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணணும்னா இந்த காம்பினேஷன் இருந்தால் அதோடைய திசா புத்திகள் நடந்தே தீரணும். கடைசிக்கு அந்தரம் நடந்தால் கூட அந்த டைம்லலாம் சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு தம்ரூல். இது இல்லாமல் வேறு யாருனாலும் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க லைஃப் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் நிறையா பார்த்துருக்கேன். ரியல் எஸ்டேட்டுக்காக 10 வருஷம் இருந்து ஒன்றுமே சம்பாதிக்காமல் போனது. ஸோ ஒரு 1 இயர் 1.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் வராது, திடீர்னு வரும். அது ஆல்ரெடி வாங்கின கடனுக்கு போகிறது. இது எல்லாமே சனியோடைய பார்வை 4ஆம் பாவத்தில் இருக்கிறது. இல்லை செவ்வாய் சூப்பராக இருக்கும், ஆனால் சனிக்கேது சேர்க்கை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்போது ஒரு லேண்ட் பிஸ்னஸ் அண்டு பில்டிங் பிஸ்னஸில் சம்பாதிக்கணும்னா இந்த கான்செப்ட் எல்லாமே பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.